2025 ஆங்கில புத்தாண்டு பலன் கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றியும், எது சார்ந்த விஷயத்தில் நமக்கு அதிக கவனம் எடுத்துக்கணும், எது சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னாக்க மாத பலன்கள், கிரக பெயர்ச்சி பலன்கள், வருட பலன்கள் அப்படின்னு பல்வேறு விதமான பெயர்ச்சி பலன்கள் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கையில் நமது நேயர்கள் அனைவரும் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் நமக்கு ஜாதகங்களை அனுப்பி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஜாதகங்கள் அனுப்பி பார்க்குறதும், திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதுறதுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அனைவருக்கும் வருகின்ற இந்த புத்தாண்டு நன்னாளில் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசி காலச்சக்கரத்தின் பார்த்தீங்கன்னா 4வது ராசி தாங்க கடகராசி. கடகராசி அதிபதி சந்திரன், அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேதுக்களோட பெயர்ச்சிகள் என்ன விதமான மாற்றங்களை தர இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம். இப்போ அந்த வகையில் பார்க்கையில் நம்ம முதல் முறையாக பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களை ரொம்பவும் பாதிப்புக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருந்த சனி பகவானோட பெயர்ச்சி தான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம், முதல்ல பார்க்க போகிறோம். இதுவரை 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான இன்னல்களை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு மாறுறார். பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு அவர் மாறுறாரு. அப்போ அஷ்டமச்சனி பாதிப்பிலிருந்து முழுமையான விடுதலை அப்படிங்கிறது கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த பாதிப்புன்னு வேணாங்க, ஏன்னா நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக பல்வேறு விதமான இன்னல்களை சந்திச்சிட்டிங்க இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பால். வண்டி வாகனங்களில் போகிறதுல சில பேருக்கு சிரமங்கள் ஏற்பட்டுருச்சு. ஆமாம், அது சார்ந்த விரயங்கள், சில பேருக்கு உடல் நல குறைவு, மனம் சார்ந்த பிரச்சனை, ஆமாம் மென்டலி இஷ்யூஸ் வர்றது, அது மட்டும் இல்லாமல் உடம்புல என்ன பண்ணுதுன்னே தெரியாத அளவுக்கு ஏதோ ஒன்று செய்யுது, ஆனால் என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படிங்கிறது மாதிரி ஒரு மனசோர்வு, இனம் புரியாத கவலை, வருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட நிறையா இருந்து வந்துச்சு. அதெல்லாம் மொத்தமாக அப்படி தூக்கிட்டு போயிடுச்சு. இனிமே அது சார்ந்த கவலையோ வருத்தமோ உங்களுக்கு தேவையில்லை. எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆமாம், உடல் ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு முழு சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த சனி பகவானால் பெயர்ச்சியால் கிடைச்சிருச்சு. இது ஒரு அருமையான விஷயமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அடுத்து 9ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் என்ன விதமான விஷயங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ என்னன்னா, 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் 7, 8 குடையவராக இருந்து 9ல் இருக்கிறதுனாலையும், அதே நேரத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் செய்ய போகுது. அதுவும் இதுவரை தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க போகுது. வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் மாறி இருக்குது. ஆமாம், அதே போல் குடும்ப உறவுகளில் அப்பாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும். அது இல்லாமல் குலதெய்வ கோவில் வழிபாடு அப்படிங்கிறத முழுமையாக கடைபிடிக்கணும். ஏன்னா தெய்வீக அனுக்கிரகங்கள், தெய்வீக விஷயங்கள், ஆமாம் சூட்சமமான சில தெய்வீக அனுக்கிரகங்கள்லாம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. முழுக்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு வாங்க. மற்றபடி ஒரு பெரும் பாதிப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் சனியால் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள், எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு. நல்லா இருக்குது. அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்து ராகு கேதுக்களோட பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கேது 2ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 8ஆம் இடத்துல. அப்போ இவ்வளோ நாளாக ராகு கேதுக்களோட பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கேது 2ல் வந்ததுனால ராகு 8ல் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும்.
குடும்ப விவகாரங்கள், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது, மற்றவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கறது, அப்படியெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். குழந்தைங்கள்கிட்ட பேசுறது, குடும்ப உறவுகள்கிட்ட பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணுங்கிறது மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருது. அது மட்டும் இல்லாமல் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், வரவு, வருமானம், லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வருமான தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கேதுவால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், அதே நேரத்தில் மனம் சார்ந்த வெறுப்பு, பிரிவு, கணவன் மனைவி பிரிவு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வீணாக வெட்டியாக நடக்க இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. அடுத்து வருமானம் வர்ற வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் வருமானம் வர்ற வழிகளில் இருக்கக்கூடிய இடையூறுகளை சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முழுக்க முழுக்க இவை அனைத்தும் உங்களுடைய பேச்சு, சொல் செயலால் ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதனால் சொல் செயல் கவனம் தேவைப்படுது. 8ஆம் இடத்து ராகு. இப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து ஒரு பெரிய சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா? இப்போ அதே இடத்துக்கு யார் வந்துட்டார் அப்படின்னா ராகு வந்துட்டார். இப்போ ராகு 8ஆம் இடத்துக்கு வந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா, ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் வேணும். வண்டி வாகனங்கள், நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலாம் கவனம் தேவைப்படுது. அதுவும் எப்படின்னா வண்டி வாகனங்களை பயன்படுத்தினா கவனம் வேணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், கெட்ட பழக்க வழக்கங்கள் உடைய நண்பர்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதெல்லாம் விட்டு விலகணும். ஆமாம், அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது. அடுத்து 8ஆம் இடத்துல இருக்க ராகுவால் வேறு என்ன நற்பலன்கள் இருக்குதுன்னா, தாராளமாக வெளியூர் வெளிநாடு போகலாம், இடமாற்றம் செஞ்சுக்கலாம், முகந்தெரியாத அன்பர்கள் உதவி செய்வாங்க, வேற்று மதத்தினர் உதவி செய்வாங்க. ஆமாம், எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதே காலகட்டத்தில் உங்களுடைய பொருள் இழப்பு, பொருளாதார இழப்புகளும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது எப்படி வரும்னா பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது மாதிரி. ஒரு விஷயத்தில் இவ்வளவு முதலீடு போடுங்க, பல்வேறு விதமாக வருமானம் வரும், பல கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஆசைகளால் பேராசையை உருவாக்கி பெரு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுது. அப்போ உழைப்புக்கு மாறா, அதே நேரத்தில் தகுதிக்கு மீறிய பணம், பொருளாதாரம், செல்வாக்கு கிடைக்குதுன்னு எதுலையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. ரைட்டு. ஆனால் ஒரு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது. அப்படி எப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம், உங்களுடைய தொழில் வேலையில் ஒரு முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், உதவி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது. வெளிநாடு வெளியூர் பயணங்கள், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து குரு பகவானை பார்க்க போகிறோம். குரு பகவான் எப்பேற்பட்டவர், என்ன செய்கிறார்? உங்களுடைய ராசிக்கு குரு அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லவர். அதே நேரத்தில் அவர் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். உங்கள் ராசிக்கு 6, 9 கூடையவர் பாக்யாதிபதி 12இல் மறைவு. அவர் மறைஞ்சவர் எங்கே பார்க்குறார் அப்படின்னா 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்குறார். 4, 6, 4, 8, 12, 6 போன்ற இடங்களை பார்க்குறாரு. நிறைய சுப செலவுகள் செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் கடகராசிக்கு அமையுது. ஏகப்பட்ட சுப செலவுகள் செய்யணும். அப்படின்னா என்னன்னா, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, குழந்தைங்களுக்கு காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, அதே நேரத்தில் பிடிச்ச விஷயத்தை வாங்குறது அப்படின்னு சொத்துக்களுக்காக, அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், கௌரவம், அந்தஸ்தை உருவாக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக இந்த வருடம் ஏகப்பட்ட சுப செலவுகளை சந்திக்க வேண்டிய வருடமாக இந்த வருடம் அமைஞ்சிருக்குது. அடுத்து கடன்.
கடன் பிரச்சனைகள், கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் சில பேருக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. சில பேருக்கு கடனை அடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் மாறி இருக்குது. அதே நேரத்தில் வம்பு வழக்குகள், அவமானங்கள் போன்ற விஷயங்களை சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இந்த பலனை எடுத்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்க ராகு, குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வாகும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தீர்வாகும். ஆமாம், நிறைய விஷயங்கள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பல்வேறு விஷயங்களை புதுசாக எதையும் ஆரம்பிச்சிடக்கூடாது, கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பும் உருவாகியிருக்குது. அப்போ இந்த ஓவராலாக இந்த வருடத்தை பற்றி பார்க்கையில் என்ன ஒரு விஷயம்னா, ரிலேஷன்ஷிப், அதாவது குடும்ப உறுப்பினர்கள், உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடுமான வரையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது, பொறுப்போடு நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடையும், அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய சுய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துக்கு இருந்து வந்த தடையும் முழுமையாக நீங்கி இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. முழுக்க முழுக்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்மளுடைய பொது பலனோட கம்பேர் பண்ணி அடுத்த கட்ட முடிவுகளை எடுத்து முன்னேறது அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே இருக்குது. ஆமாம், கூடுதலாக இந்த கடகராசிக்கு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் அமைஞ்சிருக்குது. ஆமாம், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சௌனலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. 2025 புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஒரு வருடம் 12 ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம அறிய போகிறோம். ஏன்னா போன வருடம்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான். 12 ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோமா, எல்லாருக்குமே சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள், மாற்றங்கள். ஏன்னா நம்மளுக்கு வருடத்துடைய கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னா 8 வரும். இந்த பக்கம் தமிழ் மாதத்திலையும் குரோதி வருடம். நிறைய இந்த ஸ்கேம், ஏமாத்து விஷயங்கள், போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள், நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது, நிறைய சொந்தங்களை இழந்தது, நிறைய கடன் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, இப்படின்னு பலவித பிரச்சனைகளை சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம். எப்போ 31 வரைக்குமே நம்மளுக்கு கோள்களுடைய சஞ்சார நிலை, உலகளாவிய ஜோதிடத்துல நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா, உலகியல் ஜோதிடத்துல பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும், கிரகங்கள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். நம்ம தான் நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும். அப்ப இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னும் போது 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது. அதை தயவு செய்து எல்லாருமே காலையில படுக்கையை விட்டு எழுந்த உடனே 2 கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அதை லெஃப்ட் ஹேண்டை நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். அதே போல ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். என்ன சொல்லணும்? அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்ல போறோம். ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் எ வின்னர், டுடே இஸ் மை டே. இந்த பொன்மொழிகளை டெய்லியே எழுந்த உடனே சொல்லணும். ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்முடைய ராகு, கேது, சனி, குரு இவருடைய பயிற்சி இருக்க போகுது. இவங்க எல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் மாற போறாங்க, நாங்க பலனை கொடுக்க போறோம் அப்படின்னு வரிசையாக அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இவங்கெல்லாம் ரெடியா இருந்தாலும் நம்ம அதே போல ஒரு தன்னம்பிக்கை, உத்வேகத்துடன் நீங்க மாறுறது மாறுங்க, நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா, நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம நம்மள ஒரு பாசிட்டிவா, ஒரு புத்துணர்ச்சியா, நம்ம ரொம்ப ஒரு எல்லா வகையிலுமே நம்மள ஒரு டிவைன் எனர்ஜியோட, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட, நம்ம அனைத்து வகையிலுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த
உறவுகள் சப்போர்ட் தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யாரு? இறைவனுடைய சப்போர்ட். இறைவனுடைய சப்போர்ட்டோட, இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, நம்மளை சுத்தி வந்து ஒரு கோட்டையே கட்டிடலாம், ஒரு ஆறா போட்டுக்கணும், நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்ப எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு. அன்பர்கள் நீங்க என்ன பண்ணணும்னா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க. நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள், நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள், நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை வந்து சொல்ல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய வருடம் வந்து 2025 அதனுடைய கூட்டு பார்த்தீங்கன்னா 9 வரும். 9 வந்து செவ்வாய்க்குரியது. அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான். அப்ப இந்த வருடம் நம்ம வந்து 3 சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும். அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அது வந்து இச்சா சக்தி. அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி. அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்துல தான் இப்படிதான் செய்யக்கூடிய, அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை தரக்கூடியதுதான் ஞான சக்தி. இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது. இச்சா சக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும், கிரியாசக்தியாக தேவானையும், ஞான சக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல். அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த 25 என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து பார்த்தா கூட, ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் 1-8 செவ்வாய் தான். அப்ப செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது, இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு 8ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்துது, 6ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்துது, இல்ல 12ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தினாலும் கவலையே கிடையாது. எங்க இருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் 12 ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு, யாருக்கு நல்லா இல்ல, இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பா இருக்கும். நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பலன்ல வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போலாம், எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும். பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையா நீங்க வந்து பொறுமையா கேட்கணும், அதுதான் வந்து நீங்க செய்யணும். இதுதான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. அனைவருக்கும் என் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராகி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும். கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த புது வருடம் அவங்களுக்கு எப்படி வந்து சிறப்பாக இருக்கணும்னு வந்து பார்க்க இருக்கிறோம். நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் கடந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமசனி எங்களை வந்து ரொம்ப படாத பாடுபடுத்திருச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்பொழுது பாக்கியத்தில் சனி வருகிறார். நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடைபெறும், உதவி கிடைக்கும். உங்களுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு, உங்கள் குழப்பங்களுக்கு, உங்களுடைய இக்கட்டான சூழலுக்கு ஒரு உதவிக்கரம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில் சார்ந்த நிறைய வந்து நாங்க வந்து பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். தொழில வந்து ஒரு வருமானம் கிடையாது, கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு வழி இருக்கான்னு தெரியல, ஒரு ஜீவனம் எங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் யார் மூலியமாவது ஒரு உதவி நிச்சயம் கிடைத்து, தொழிலாவது பிசினஸாவது இல்ல ஒரு இடத்துல வேலை செய்யறோம், 10 பேரை வச்சு வேலை வாங்குறோம் அப்படின்னா கூட இப்ப ஒரு தொழில ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டங்களை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இங்க கிரகங்கள் அழகாக சொல்லுது அப்படின்னு வந்து சொல்லலாம். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நிறைய வந்து ரிலேஷன்ஷிப், உடல் சம்பந்தப்பட்ட ஒரு குறைபாடு, அதே போல நம்மளுக்கு வந்து ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை, ஒரு சிலர்லாம் வந்து வண்டி வாகனங்கள்ல வந்து போய் ஒரு விபத்து இல்ல ஒரு உறவுகளை இழப்பது, இப்படிலாம் நிறைய வந்து அது பிளஸ் ஆர் மைனஸ்ன்றதை விட நிறைய எங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை தான் சந்திச்சோம். அது எந்த வகையில அப்படின்னு வந்து நாங்க வந்து சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நாங்க ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டோம். ஏன்னா உணவு பூர்வமானவர்கள், ரொம்ப எமோஷனலா இருக்கக்கூடியவங்க. அந்த அதாவது அறிவும் உணர்வும் ஒரு சேர இருக்கும்பொழுதுதான் ஒரு வெற்றியாளராக இருக்க முடியும். இங்க வந்து இவங்களுக்கு உணர்வுகள் தான் மேலோங்கி இருக்கணும் பொழுது ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான ஒரு கடுமையான பாதையை கடந்து வந்தவங்களுக்கு இப்ப ஒரு தெளிவான பாதை, அந்த பாதை வந்து எங்களுக்கு தெரியுது. ஒரு 4 பக்கமும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க எந்த பக்கம் போறோம் செய்யறோம் எங்களுக்கு தெரியாம நாங்க ஒரு பித்து பிடித்த நிலையில இருந்தோம். என்னதான் பண்றது, என்னதான் ஒரு உழைப்பை போட்டாலும், என்னதான் நாங்க சிந்தித்து செயல்பட்டாலும் இப்ப எங்களுக்கான ஒரு தெளிவு இல்லையே,
ஒரு விடியல் இல்லையே, ஒரு பாதை இல்லையே சொன்னவங்களுக்குலாம் இப்போ அருமையான நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். சனியும் வந்து நம்மளுக்கு 9ல் போயிடுவார், குரு நம்மளுக்கு 12 வந்தால் கூட விரயம் உண்டு. அந்த விரயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விரயங்களாகவே நம்ம மாற்றிக்கொள்ள போகிறோம். ஒரு கடன், ஒரு நோய் உள்ள ஒரு எதிரி, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம அளவீடாக வைத்துக் கொள்ளணும். ஒரு சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வதற்கு இந்த கடன்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகுவும் இப்போ 8க்கு வருவார். 8ல் வரக்கூடிய ராகு உங்களுக்கு நல்லா போடக்கூடிய ஒரு முயற்சியை, உங்களுடைய உழைப்புக்கான ஒரு நல்ல பலன்கள் எல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். லோன் வாங்கியாவது கடன் வாங்கியாவது உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கை இதையெல்லாம் ரொம்ப சிறப்பாக்கி கொள்வீங்க. தொழில் நிச்சயமா இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். உறவுகள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இதை வச்சுக்கலாமா, இந்த உறவுல வாழலாமா, இல்லை வெளியில போகலாமா அப்படின்னு நினைக்கலாம். இப்போ வந்து ரொம்ப வந்து ஒரு வழி கிடைச்சிடும். ரொம்ப வந்து இந்த கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைலாம் இருந்ததுன்னா ராமேஸ்வரம் போய் ஒரு தடவை வந்து நீங்கள் அங்கே அந்த கடலில் நீராடிட்டு அங்கே இருக்கக்கூடிய 22 தீர்த்தங்களில் நீராடுங்க. நம்மளுக்கு அக்னி தீர்த்தத்திலிருந்து கோடி தீர்த்தம் வரை நீங்கள் வந்து நீராடி விட்டு வரும்பொழுது உங்களுடைய சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம இவங்களோட தான் வாழணும், இல்லை இந்த லைஃப் இதோட போகணும் போதும் அப்படின்னா கூட அதை வந்து உங்களுக்கு வந்து அங்கேருந்து கடந்து வருவதற்கு உங்களுக்கு வழிவகை செய்யும். அந்த வாழ்க்கையை நீங்கள் என்ன முடிவெடுக்கணுமோ அதை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். இல்லை நாங்கள் வந்து 2வது வாழ்க்கை தான் நாங்கள் வந்து அமைக்க போகிறோம் அப்படின்றவங்க அங்கே போய் அந்த தோஷத்தை கழிச்சிட்டு வந்துட்டு நீங்கள் 2வது திருமணம் பண்ணுங்க. திருமணம் பண்ண பிறகு திருப்பி தம்பதி சமேதரா அங்க சென்று அந்த பர்வதவர்த்தினி தாயாரையும் அந்த ஈசனையும் வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான பாதையும் அருமையான வாழ்க்கையும் வந்து நீங்க கடப்பீங்கன்னா அது வந்து இதுவே கிடையாது. அங்க பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதியும் இருக்கும். நல்லா வந்து அப்படியே அந்த உத்ராட்ச மாலையிலேயே அவருடைய ஜீவசமாதி நடராஜர் சிலை இருக்கும். நமக்கு பதஞ்சலி முனிவர்னே தெரியாது. அந்த நடராஜர் சிலை ஈசானிய முறையில் இருக்கக்கூடிய அந்த நடராஜர் வந்து அவ்வளோ அம்சம் உள்ள கோயில் என்ட்ரன்ஸ் போகும்போதே இருக்கும். அது பின்னாடி தான் வந்து பதஞ்சலி முனிவர் வந்து அங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணுங்க. நிறைய அங்கே வந்து அந்த சர்பங்களுடைய இதெல்லாம் இருக்கும் அங்கே. இப்போ வரக்கூடிய இந்த ராகு கேது இதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஏன்னா 8ல் வரக்கூடிய ராகுவும் 2ல் வரக்கூடிய கேதுவும் தசாபுதிலாம் சிறப்பு இல்லைன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் வந்து நம்ம வாய் வார்த்தைகள்ல உடல் ஆரோக்கியத்தில் இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு இது கூட இருக்கணும். நல்ல பாதைகள் நல்ல வழிகள் கிடைச்சாலுமே அதையும் வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண போகக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம இப்போ இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு குருவானவர் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்க போகிறவர் 6, 9 பலனில் வரும்போது தொழிலில் நிறைய மாற்றங்கள், வெளியூர் வேலை வாய்ப்பு, இது வரைக்கும் பணமே இல்லைனாலும் அந்த பண வருவாய் வந்து சிறப்பாக இல்லைன்னா கவலையே வந்து இந்த இடத்துல சிந்தனையை போடக்கூடாது. உங்கள் உழைப்பிற்கான முயற்சியை உங்களுடைய கண்டென்ட்டையும் ஒழுங்காக வந்து நீங்க சிறப்பா எஃபர்ட் போடும்போது கான்டாக்ட் வந்து உங்களுடைய நோக்கம் வந்து சிறப்பாக இருக்கணும், நன்மையை நோக்கியே இருக்கணும். உங்களுடைய கண்டென்ட் என்ற அந்த செயல்பாடு வந்து உங்களுக்கு வந்து நாளுக்கு நாள் நீங்க வந்து உங்களுடைய தொழில் சார்ந்து இல்லை உங்க படிப்பு சார்ந்து நீங்க மெருகேற்றும் போது உங்களுடைய துறையில உங்களுடைய பண வருவாய்ன்றது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அது வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப அருமையான வருடம். உழைக்கிறதுல மட்டும் நீங்க எதையுமே நம்ம வந்து அங்க வந்து கம்மி வைக்கக்கூடாது. நல்லா பொறுப்பு. 9க்கு வரக்கூடிய சனி தந்தையுடைய உறவுல கொஞ்சம் கூடுதல் கவனம், தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், பொறுப்போடு இருக்கணும்ன்றத உணர்த்துது. இடைவிடாத உழைப்பு உங்களை வந்து வாழ்வின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும்னா அது மிக கிடையாது. மற்றபடி உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கி கொடுத்துரும். உங்களுக்கு வந்து ஒரு திருமண வாய்ப்புகளை அமைத்து கொடுத்துரும். காதல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த பந்தமான திருமணத்திலையும் போய் முடியும். 2வது திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும். தசாபுத்தியெல்லாம் சிறப்பு இல்லாதவர்கள்லாம் கொஞ்சம் வந்து வண்டி வாகனங்களில் செல்லுவது, அதே போல உறவுகள்கிட்ட இருப்பது, கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்னும் விழிப்புணர்வு கவனத்தோடு செயல்படும் பொழுது இந்த புது வருடம் உங்களுக்கான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடகம் எப்பவும் வந்து ஒரு எமோஷனலை வந்து இங்கே வந்து ரொம்ப வந்து முடிவெடுக்காதீங்க. அறிவு சார்ந்து இப்போ நீங்கள் வந்து அதிகப்படியாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் சித்தருடைய ஜீவசமாதி சென்று வழிபடும் பொழுது வியாழன் தோறும் குரு பகவானுக்கு 3 நெய் தீபங்களை ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை அருமையான பாதையை வந்து அவர் காட்டி கொடுத்துருவார். இரவு நேர பயணங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. நிறைய வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. யாரையும் திருத்தன்றது வந்து நீங்கள் நினைக்க
நினைக்காதீங்க. நீங்க மாறினாலே உங்களை சுற்றி நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அருமையான கிரக நகர்வுகள் வர வருடம். எப்பொழுதும் யாழ்ந்தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலத்தை தரும். ஏன்னா வருடமே வந்து 9 ஆதிக்கத்துல தான் இருக்குது. அதனால முருகப்பெருமானை வழிபட உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் உங்களுடைய தொழில் ஸ்தானமும் சிறப்பாக இன்னும் வலுவடைந்து உங்களுடைய வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க வந்து ரொம்ப சிறப்பாகவே நகர்ந்து விடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி நான் சொன்ன மாதிரியே ஒரு வந்து பணம் கொடுக்கல் வாங்கல்ல, நம்மளுடைய வாய் வார்த்தைகள்ல எது தேவையோ அதை மட்டும் நம்ம பேசணும். தேவையில்லாத ஆர்குமெண்ட் எல்லாம் வைத்துக் கொள்ளாதீங்க. ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் அந்த உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை கவனமாக இருக்கணும். எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல அதிகப்படுத்திக்கிற மாதிரி மெடிடேஷன், யோகா, தியானம் இதெல்லாம் பண்ணும்பொழுது கடகம் இந்த காலகட்டம் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கனிமான காலத்தை நோக்கி வெற்றி நடை போட தயாராகி விட்டது, தயாராகி கொண்டிருக்கிறது, தயாராகி செல்லுகிறது அப்படின்னு எப்படி வேணாலும் நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் அப்படின்னு 3 காலத்தையும் முக்காலத்தையும் உணர்ந்து ரொம்ப சிறப்பாக அருமையாக கடக்கக்கூடிய வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கான ஒரு விடியல் இந்த வருடம் பிறக்கவிருக்குதுன்னா அது வந்து ரொம்ப சிறப்பாகவே பொருந்தும் சொல்லலாம். நிறைய கஷ்டப்பட்டாச்சு. அஷ்டம சனி என்பது நமக்கு ஒரு பாடத்தை, நம்ம கர்ம வினைகளை சனி பகவான் வந்து நம்மளுக்கு புகுத்தி நம்மளுக்கான ஒரு தெளிவையும் ஒரு சிறப்பான வழியையும் காட்டியிருப்பாரு. உறவுகள் கிட்ட எப்போ சகோதரர்களுக்காகவே வந்து பெருமையாக உங்களுடைய சிந்தனைகளை செலவிட்டு கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பிறந்த வீட்டுல உங்க குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் நிறைய வந்து இந்த காலகட்டம் பொறுத்து பொறுமை நிதானத்தோட செல்ல வேண்டிய அமைப்பாகவே இருக்கும். நெருங்கிய சொந்தங்கள் கிட்டலாம். அதனால்தான் ஏற்கனவே இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனைக்குரியதற்கு தீர்வு தெரிந்தாலுமே உங்களுடைய எமோஷனலை வந்து உணர்வுகளை வந்து நீங்க ஒரு நியூட்ரலா எடுத்துட்டு போகும்போது தான் இப்ப வரக்கூடிய வருடத்துல நல்லா சிறப்பாக செயல்பட்டு உங்களை வந்து ரொம்ப நல்லா ஒரு நல்ல எக்ஸ்போஸ் பண்ணி உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி இனி வரும் காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையை வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு உதவிகள் எல்லாம் நல்லா சிறப்பா பயன்படுத்தி வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நோக்கி உங்க நகர்வுகளை சிறப்பாக வந்து நீங்க கடத்துவதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். கடகம் இந்த வருடம் ரொம்ப சிறப்பான நிலைகளை வந்து கடந்து வரோம்னா அது மிக கிடையாது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நிலையை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு வந்து செயல்பட போகுது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். திங்கட்கிழமை தோறும் நீங்க வந்து அன்னதானம் பண்ணுங்க. இல்ல நீங்க எந்த கிழமை பிறந்திருக்கீங்களோ அதை வந்து தாராளமாக அன்னதானம் பண்ணலாம். இல்ல சனிக்கிழமையும் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு அந்த அன்னதானம் பண்ணும்பொழுது ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு எலுமிச்சங்க ஊறுகாய், மேல வந்து ஒரு 11 ரூபா 21 ரூபா சில்லறை பணம் கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா சில்லறை பணம் தான் சுக்கிரனை குறிக்கும். உங்களுடைய லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் சிறப்பா ஆக்டிவேட் ஆயிடுவாரு. நல்லா வந்து எல்லாத்துலயும் ஒரு வெற்றியையும் ஒரு சிறப்பான அம்சங்களையும் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா உணர்வு பூர்வமா என்பதை இவையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து காட்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்மையை போற்றுங்க. பெண்களுக்கு வந்து நிறைய மதிப்பு கொடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்களின் உணர்வுகளை நீங்க புரிந்து நடந்து கொள்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வாழ்க்கையில வந்து அனைத்து வகையிலும் வெற்றியை காணக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். தாய்மையின் இருப்பிடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு இருக்கிற மற்ற ராசிகளுக்கெல்லாம் ஊட்டமளிக்கக்கூடியது கடகம்னாலே சந்திரன், சந்திரன்னாலே தாய்மை. அந்த தாய்மை, அந்த அன்பு, பாசம் தான். அதுக்காக தான் எல்லாருமே ஓடுறோம். வெறும் பொருளாதாரம் மட்டும் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு லைஃப்ல சுவாரஸ்யம் இருக்காது. எங்க எடுத்துட்டு போறோம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் வந்து ஃபர்ஸ்ட் நல்ல ரிலேஷன்ஷிப் தான். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தா ஆரோக்கியம் வந்துடும். ஆரோக்கியமும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் சிறப்பா இருக்கும்போது நம்ம வெல்த்தை வந்து சீக்கிரமா வந்து மிகப்பெரிய செல்வ வளத்தை வந்து நம்ம ஈர்த்து கொள்ளலாம். இதுதான் தாற்பயமே. இந்த 3ல் 1 குறைந்தா கூட நம்ம வாழ்க்கை வந்து வாழ்வதற்கான அர்த்தம் அங்கு வந்து இல்லாமல் போய்விடும். கடக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம். தொழிற்சாலை நினைவுகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. 5 கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையமீது எங்களுக்கு வணக்கம். இது புத்தாண்டு ராசி பலன் 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது கடகராசி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வருட கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேதுவோட பயிற்சி இருக்குது. சரி, அப்போ இந்த 2025 பல மாற்றங்களை கண்டிப்பாக எல்லா ராசிக்குமே தரக்கூடியது. அதில் கடகராசிக்கு எந்த விதத்தில் மாற்றங்கள் இருக்கும், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து பல நன்மைகளை தந்துட்டு இருந்த குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். அதாவது ஃபினான்ஷியல் தொழில் செய்கிறீங்க, இல்லை பிஸ்னஸில் கடன் கொடுத்து கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பணத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். வீடு விற்று பணம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லை எங்கேயாவது நமக்கு வர வேண்டிய ஷேர் வரும் அப்படின்னு காத்துட்ருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் டிலேடு ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வண்டி, வீடு, சொத்து இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதும் இதில் கூடுதல். பணம் வரத்துக்கு டிலேவாகும். ஆனால் சுகஸ்தானத்தை குரு பார்வை அப்படிங்கிறது 12ஆம் வீட்டில் குரு மறைஞ்சிருந்தாலுமே பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. அப்போ அந்த சிறப்பு என்ன செய்யுது அப்படின்னா அது மேற்கொண்டு நன்மைகளை தருது. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த வருஷம் 2025 2024 உங்களுக்கு குரு எப்படி லாபஸ்தானத்திலேருந்து பல நன்மைகளை செஞ்சாரோ அந்த மாதிரி 12ஆம் வீட்டில் மறைவிடத்துக்கு போனாலுமே பணம் வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் ஒழிய ஆனால் வர வேண்டியது கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். சனி பயிற்சியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஏற்பட போகுது. இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அஷ்டமச்சனி காலத்திலேருந்து மாறப்போகிற சூழ்நிலை. கடன், அவமானம், வேலையில் முன்னேற்றமற்ற சூழ்நிலைகள்லாம் இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிவர்த்தியாகி ஓரளவுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக தரும். 8ஆம் இடத்துக்கு மறுபடியும் ராகு வர்றது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் நெகட்டிவ்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த ராகுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால 1.5 வருஷ காலம் அங்கே இருப்பார். அதில் 1 வருஷம் குரு பார்வையில் இருப்பார். அப்போ அதுவுமே பாதிக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மொத்தத்தில் கடகராசிக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கடந்த வருடங்கள் இருந்த கசப்புணர்ச்சிகள்லாம் நீங்கி பல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 6ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 12ல் இருக்காங்க. அப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வேலையில் பார்த்திங்கனாக்கா கம்ஃபர்ட் அதிகமாகும், முன்னேற்றம் அதிகமாகும், மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய அளவில் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். மொத்தத்தில் கடகராசிக்கு கடந்த கால கசப்புணர்ச்சிகள்லாம் நீங்கி நல்லதொரு வருடமாக இந்த 2025 நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வருடக்கோள்கள் பயிற்சியும் உங்களுக்கு சப்போர்ட்டிவிட்டியாக இருக்குது. இதில் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்திகள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் முன்னேற்றங்கள் வந்தே தீரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இல்லை எனக்கு நடக்கக்கூடிய திசை அவ்வளோ நல்லா இல்லை, ரொம்ப மோசமான திசை இருக்குது அப்படின்னாலுமே கோட்சாரம் ஓரளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய விதத்தில் இருப்பதனால அந்த கசப்புணர்ச்சிகள்லாம் உங்களுக்கு கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான். மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் கடகராசிக்கு 2025 ஒரு நன்மையை தரக்கூடிய நல்லது ஒரு வருடமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த புத்தாண்டுல 4 கிரக பயிற்சிகள் ஆக போகுது. குரு, சனி, ராகு, கேது 4 பேருமே பெரிய கிரகங்கள், வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத பார்க்கலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டார். மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த ராகு வளர்ச்சி கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைலண்டா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க. எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு. வெளிப்படைய சத்தமா செய்யறது எல்லாமே ராகு. கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேதுதான். அடுத்தது சனி பகவான். இந்த சனி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த வருஷம், ஏன்னா இப்பத்துல 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது, பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம். அப்ப சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போறார். அப்புறம் ராகுவோட இணையக்கூடிய ஒரு 2 மாதங்கள், அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 2.5 வருட காலங்கள் அந்த வீட்டுலதான் இருக்க போறார். அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படி அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். கடகம் 2025 பெருமூச்சு விட்டுக்கலாம். சனி பகவான் கண்ட சனியாகவும் அஷ்டம சனியாகவும் 5 வருட காலங்கள் உங்களை பாடாப்படுத்திருப்பார் இல்லைங்களா? இப்போ இந்த அஷ்டம சனியும் கண்ட சனியும் இந்த வருடம் உங்களுக்கு மார்ச் மாதத்திலே நிவர்த்தியாக போகுது. அடுத்தது பாருங்க, இந்த சனி பகவான் இங்கிருந்து 9ஆம் வீட்டுக்கு போவார். அப்போ 9ஆம் வீட்டுக்கு சனி பகவான் போகக்கூடிய காலகட்டங்கள் பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள், தந்தை மூலமாக ஆதாயங்கள், தந்தை கிட்ட ஏதாவது ஒரு பூர்வீக சம்பந்தப்பட்டது மூவ் பண்றது, இது எல்லாமே பண்ணினீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். உயர்கல்வி, ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், ஒரு இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள். இப்பவே வேலை மாற்றம் இடமாற்றத்துக்குள்ள ஏற்பாடு ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வேலையே போயிடுச்சு. ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நிச்சயமாக நல்ல வேலையாக, நீங்க எதிர்பார்த்த வேலையாக நிச்சயமாக இந்த சனி பகவான் கொடுப்பார். ஆனா இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறதும், இந்த 5 வருடத்துக்கு பின்பு உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய அனுபவங்களும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல தவிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த 5 வருடத்துக்கு முன்பு இப்போ உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பாருங்க. நிச்சயமாக இப்போ உங்களுக்கு சனி பகவான் நமக்கு நல்லதுதான் ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இன்னும் நமக்கு நல்லதுதான் பண்ண போறார். அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது 9ஆம் வீடு. ஆனா சனிக்கு அந்த இடத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் கூட அஷ்டமச்சனி கண்டச்சனி அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். பூர்வீகம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். 9ல் சனி இருக்கும் பொழுது அப்பா சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க நினைத்தது எல்லாமே இந்த வருடம் நடக்கும். இனி வரும் காலங்கள் கடகராசிக்கு ஒரு ஜாக்பாட் காலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பாருங்க, குரு பகவான். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்க 11ல இருந்து லாபஸ்தானத்திலிருந்து லாபத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புல இருந்தாலும் அடுத்தது மே மாசம் 12ஆம் வீட்டுக்கு போவார். அப்ப 12ஆம் வீட்டுக்கு விரயத்துக்கு போகும் பொழுது ஒரு சுப கிரகம் விரயம், அதாவது 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாக அது சுப விரயமாக பண்ணி கொடுப்பார். ஒரு சுப நிகழ்ச்சிகளோ, குடும்பத்துல ஏதாவது ஒரு குழந்தை பிறப்பதோ, அல்லது வெளியூர் வெளிநாடு பயணங்களோ, தீர்த்த யாத்திரைகளோ, கோவில் கட்டுமான பணிகளோ, தான தர்மங்களோ, திருமண உறவுகளுக்கு செலவு செய்வதோ, இதெல்லாமே 12 தான். அப்ப இங்க அங்க குரு அந்த இடத்துக்கு போகும் பொழுது இதெல்லாமே உங்க குடும்பத்துல உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, இந்த குரு உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரும். தந்தைக்கும் விரைய செலவுகள் வரும். தந்தையினுடைய ஆயுளி கொஞ்சம் கவனமா இருங்க. கண்டமும் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்கிறதா உண்மை. அடுத்தது ராகுவும் கேதுவும். இந்த ராகு கேதுக்களும் பாத்துட்டீங்கன்னா மே மாசம் மாறுறாங்க. இப்போ கேது உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருந்தார். இந்த 3ஆம் வீட்டுல இருந்து கொஞ்சம் காரிய தடை, கொஞ்சம் உங்களுக்கு சகோதரர்களுக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை, மனக்குழப்பங்கள் இதெல்லாமே கேது கொடுத்துட்டு இருந்தாலும் அடுத்தது இந்த கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 2ங்கிறது நாம ஒரு பணம் வரவு
வரவு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப 2ஆம் இடத்துக்கு அது வரும்போது கொஞ்சம் பணத்தடையை கொடுக்கும். ஆனாலும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். மறுபடியும் எங்களுக்கு நேரம் சரியில்லையே அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா 2இல் கேது வரக்கூடிய காலகட்டங்கள்ல கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் வந்து தசாபுத்தி படிதான். உங்களுக்கு இந்த மாசம் 1 லட்சம் ரூபாய் வரணும், அது வந்தே தீரும், தசாபுத்திகள் கொடுத்தே தீரும். ஆனா இந்த கேது என்ன பண்ணுவாருன்னா அந்த வந்த பணத்தை செலவு பண்ணி விடுறது, அந்த வர பணம் தடைப்படுத்தி விடுறது, தடைப்பட்டு பிறகு கிடைப்பது. அதே போல இந்த கேது வந்த பணத்துக்கு யாருக்காவது கொடுக்கறது, கொடுக்கல் வாங்கல் பண்றது, இந்த பினான்ஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் ரோல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இந்த கேது தடைப்படுத்துவார். அப்போ யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, அது திரும்பி வராது. யாருக்காவது போய் ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, நீங்க மாட்டிக்குவீங்க. ஏன்னா 1.5 வருஷம் கேது அங்கதான் இருக்க போறாரு. அப்ப யாருக்கு இந்த 1.5 வருஷம் ஜாமீன், பணத்துக்காக ஜாமீன் கையெழுத்து, வண்டிக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, வீட்டுக்கு ஜாமீன் கையெழுத்து, கோர்ட்டுக்கு ஏதாவது கேஸ் ஏதாவது வர்றது. ஏன்னா 8ஆம் இடங்கிறது வந்து ஜெயில் வாசம்னு சொல்லுவோம். அப்ப அங்க 8ல போய் ராகு வந்துருவார், மறுபடியும் இங்க இறங்கிடுவார். அப்ப இந்த யாராவது இந்த ஜெயில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. 2ஆம் இடத்தில் கேது இருந்தால் வாக்கும் கொடுக்க கூடாது. கொடுத்த வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது. அதனால சைலண்டா பணம் சார்ந்த விஷயத்துல இந்த ஒரு 1.5 வருஷ காலங்கள் கடகராசிக்காரர்கள் சைலண்டா மூவ் பண்ணுங்க. மற்றபடி பணம் வர்றதெல்லாம் ஒரு தசாபுத்தி படிதான். அது வந்த பணத்தை தக்க வைக்கிறதும் தக்க வைக்காம இருக்கிறதும் இந்த கிரகங்களுடைய வேலைகள் தவிர வர வேண்டிய பணம் தசைகளும் புத்திகளும் உங்க ஜாதகத்துல கண்டிப்பா கொடுத்தே தீரும். அடுத்தது ராகு. இந்த ராகு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு 9ஆம் வீட்டுல இருந்து தந்தைக்கு உங்களுக்கு பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, ஒரு இடமாற்றங்கள், ஒரு வெளிநாடு வெளியூர் பயணங்கள், அலைச்சல் திருச்சல் இப்படிலாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தாலும் ராகு அடுத்தது 8க்கு வந்துடுவார். அப்ப இந்த 8க்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ங்கிறது 8ஆம் இடத்துல ராகு இருந்தா அவமானம்னு சொல்றோம். ஆனா 8ஆம் இடத்துல ராகு இருந்தா பெரிய அதிர்ஷ்டமா ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இது போல உழைப்பில்லாம வருமானம் வரக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா 8ல ராகு இருக்கும். அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருப்பார் இல்லைங்களா, அப்ப அவர் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சனி பகவான். அவர் போய் 9ல நிக்கிறார். அப்போ உங்களுக்கு ராகு நன்மையை செய்வார். அவர்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்தாலும் நன்மையை செய்யும். சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தால் கண்டிப்பாக நன்மை. கோச்சாரப்படியே உங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஒரு திரிகோணம் ஏறும் பொழுது உங்களுக்கு இந்த ராகுவாலையும் நன்மையை ஏற்படும். அப்போ திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு இதெல்லாமே இந்த ராகு கேது பயிற்சினால ஏற்படும். ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்து விட்டால் உங்களுக்கு, ஏன்னா கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சூரியன் தான் அடுத்தது. அப்ப சூரியன் உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சுனாலும் கேதுவும் நன்மையை செஞ்சுட்டு போகும். இதுதான் உண்மை. எந்த கிரகம் ராகு கேதுகளுக்கு சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு பெயர் இருக்கு. அப்போ அது எந்த வீட்டிலோ தன்னை சொந்த வீடாக எடுத்துக்கொள்ளும். அப்ப அதற்கு வீடு கொடுத்த, அதற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஓனர் இருப்பாங்க. அப்ப அதற்கு அந்த ஓனர் நல்லா இருந்துட்டாங்கன்னா அங்க வந்து இருக்கக்கூடிய வாடகை வீட்டுக்கு வரக்கூடிய ராகு கேதுகளும் பலம். அப்போ ஓனரே டல்லா இருக்கும் பொழுது அப்ப எப்படி இருக்கும், நம்மளுடைய லைஃபும் டல்லா தான் இருக்கும். அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சனி உங்களுக்கு திரிகோணம் ஏறிட்டார், ராகு சேஃப்டி. அப்போ கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் இந்த 12 மாசத்துல எந்த மாசம் ரொம்ப பலம் விளக்குறாரோ அந்த மாசம்லாம் உங்களுக்கு அடி விடுவோம். அதே போல ஜாதகத்திலயும் சூரியன் வந்து அடிபட்டோ அல்லது வந்து மறைஞ்சோ பாதகத்திலேயோ போய் நின்னா நிச்சயமாக பாதிப்புகள் கேதுவால உண்டு. சூரியன் நல்லா இருந்து விட்டால் இவரும் கேதும் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது. சோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 பெரிய அளவுக்கு ஜாக்பாட் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் மைனஸும் ஒரு 30% இருக்குது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ஆனா இப்ப இந்த அஷ்டம சனியில நடந்த அளவுக்கு பிரச்சனைகளை நிச்சயமாக இந்த 2025 உங்களுக்கு கொடுக்காது அப்படிங்கறதா உண்மை. சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், குழந்தை, திருமணம் இதெல்லாமே கடகராசிக்கு இந்த வருடம் இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையமும் நரசிம்மத்தினுடைய சரணம். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருவாக்கும் சேகரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர் மானிமுத்தனை காதலால் கூப்புவார்தும் கை. கடக ராசி 2025 பலன்கள். முதல்ல என்னுடைய கடகராசிக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 2024ஆம் வருடம் அஷ்டமச்சனியினுடைய முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கும். 2025ஆம் வருடம் அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 2025 உங்களுக்கு வெற்றி தான், அது மாற்றமே இல்லை. வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க.
கடகம் வெற்றி 2025. ஸோ 2025 கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய இந்த 2024 வருஷத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை ஒரு முறை நீங்கள் லைட்டாக நீங்கள் ஒரு சிந்தனைக்கு ஓட்டினீங்க அப்படின்னா 2025 வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். ஏன்னா கடினமான சோதனையில் கடந்து வந்திருக்கீங்க 2024 வருடம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா 2024 உங்களுக்கு அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எந்த இடத்துலேருந்து எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், நம்ம அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு படிப்பினை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். கசப்புகளை விட்டுடுவோம். நல்லவர்கள் தீயவர்களாகலாம், தீயவர்கள் நல்லவர்களாகலாம், அது காலத்தினுடைய ஒரு அமைப்பு. ஆனால் யார் எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத 2024 வருடம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எப்போவுமே எப்படி கவனமாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு 2024 வருடத்தில் சனி பகவான் காமிச்சிருப்பார். ஸோ இது வந்து அஷ்டமச்சனி அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு நடந்த நல்ல அனுபவங்களாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமா தெரியும். இந்த வரக்கூடிய வருஷம் வந்து 1/1/2025 வருடம் புதன்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் பவகரணத்தில் பிரதமை திதியில் ஹர்ஷனம் நாமயோகத்தில் புத்தாண்டு பிறக்குது. முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நன்மைகளுமே கடகராசிக்கு நிச்சயமாக இந்த 2025 உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத லாபம் உண்டு, நீங்கள் எதிர்பார்க்காத தனவரவுகள் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு இந்த 2025 வருடத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த 2025 வருடம் கடகராசிக்கு கிரக பயிற்சிகள் எப்படி இருக்குது? 4 கிரக பயிற்சிகள் இந்த 2025 வருட கிரகங்கள் பயிற்சி ஆகுது. இந்த வருட கிரகங்களை ஒட்டி தான் நம்ம வருட பலன்கள் அப்படிங்கிறத எடுக்கிறோம். வருட பலன்கள் அப்படிங்கிறது 12 மாதத்துக்கு முழுமையாக நடக்கும். ஸோ இந்த வருட கிரகத்தை பொறுத்த வரைக்கும் முதன்மையான கிரகம் யான்னு கேட்டிங்கன்னா குரு. ஒரு வருடத்துக்கு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த குரு பகவான் தான் வருட கிரகத்தில் சுப பலன்களை தீர்மானிக்கக்கூடியவர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான், இவர் 2 வருஷத்துக்கு ஒரு ராசியில் இருக்காங்க, பொறுமையாக நகர்றாங்க. இருக்கிறதுலே பெரிய கிரகம் அப்படின்ற சனி தான். அசுப கிரகம்னு சொன்னாலும் அவங்க நிறைய நன்மைகளை கொடுக்குறாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மாரகாதிபதியான சனி பகவான் உண்மைதான். ஆனால் அவர்கள் நல்ல போதனைகளை உங்களுக்கு கடந்த வருஷங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ சனி பகவானுடைய இந்த வருட அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான்ன்ற 9ஆம் இடத்துக்கு சனி பயிற்சியாகி போகிறாங்க மார்ச் 29 அன்று. இந்த 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் எப்போ பயிற்சி ஆனாலும் சரி, எந்த ராசிக்கு ஆனாலும் சரி, பதவி உயர்வுகள் உண்டு. நீங்கள் இருக்க பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு போவீங்க. அது ஜாப்பாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு இடமா வேணாலும் இருக்கலாம். சரி, வேலையில் ப்ரொமோஷன் சொல்லிட்டீங்க, குடும்பத்தில் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாயாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ப்ரொமோஷன் தானே. திருமணமான பெண் அப்படிங்கிறது மனைவி, குழந்தை தரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தாய். ஸோ இந்த குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் 2025 கண்டிப்பாக ஒரு தாய்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு கடகராசிக்கு. 2வது விஷயம், அங்கே கேது இருக்காங்க. 2ஆம் வீட்டில் கடகராசிக்கு கேது இருக்காங்க. இந்த இடத்துல நான் எச்சரிக்கை கொடுக்குறேன். கேது அப்படின்ற ஒரு பிளானட் பொறுத்த வரைக்கும் சைலண்ட் கில்லர். கேது இருக்குனாலுமே நம்ம அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். 2ஆம் இடம்ன்ற குடும்பஸ்தானத்தில் கேது இருக்காங்க. ஸோ குடும்பத்துக்குள்ளே கவனம். கரு உண்டாயிடுச்சுன்னா ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ ப்ரெக்னன்சி ஆகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கேது அதனுடைய ஆதிக்கத்தை வந்து காமிச்சிட்டு போயிடக்கூடாது. ஸோ கருத்தரிப்பது உறுதி, அதுவுமே கேதுவோடைய ஒரு அமைப்பு தான். ஆனால் அதில் சில பிரச்சனைகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நம்ம எதிர்மறையாக சொல்லலை, ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம். அடுத்து குரு பகவானுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில். இதை பொறுத்த வரைக்கும் விரய குரு அப்படிம்பாங்க. விரய குரு அப்படிங்கிறது ஒரு மோசமான அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. விரய குருனால என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட தூர பயணங்கள் போகிறது விரய குரு தான். பயணங்கள் மூலமாக லாபம் அடையிறது விரய குரு தான். நீண்ட தூர பயணத்தின் மூலமாக தொழிலை வளர்ச்சி அடைய செய்கிறதும் விரய குரு தான். விரய குரு தான் நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும், நிம்மதியான தூக்கத்தையும் விரய குரு தான் கொடுக்கும். கடகராசிக்காரங்களே எப்பவுமே படுத்த உடனே தூங்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். இருந்தாலும் இந்த 2025 வருடத்தில் கவலைகளை மறந்து சந்தோஷமாக தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த கடகராசிக்கு நிச்சயமாக அது இருக்கும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரக அமைப்புன்றது 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடம்ன்ற பாகிஸ்தானத்தில் சனி, 12ஆம் இடம்ன்ற விரய குரு. ஸோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன நன்மைகளை ஏற்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாங்க. 4ஆம் வீடு அப்படின்றது சொத்து, சுகம், சேர்க்கை, உடல் ஆரோக்கியம்.
சொந்த பந்தம், இந்த விஷயங்கள்லாம் சுட்டி காட்டும். உங்களுக்கு சொந்த பந்தத்துக்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதைகள் ஏற்படும். இது வரைக்கும் நம்மளை ஒதுக்கி வச்ச மாதிரியே தெரியும், அவங்களாம் நம்மளை ஒதுக்கிட்ட மாதிரியே தெரியும். பொதுவாக கடகராசியினுடைய குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே சொந்த பந்தத்தை நிறைய அனுசரிப்பாங்க, சொந்த பந்தம் வேணும்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள உபசரிக்கிறதுல கடகராசி அடிச்சுக்கவே முடியாது. ஸோ உணவு சார்ந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் கடகராசி தான் ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருக்கும். ஒரு சமைக்கிறாங்க அப்படின்னா சமைக்கிற இடத்துல கடகராசி தான் இருப்பாங்க, பரிமாறுற இடத்துல கடகராசி தான் இருப்பாங்க, மற்றவங்களை உபசரிக்கிற இடத்துல கடகராசி தான் இருப்பாங்க. அவங்க கையில் ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் கடகராசிக்காரங்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுக்கு சொந்த பந்தத்தின் மீது பாசங்கள், ஒரு தேடல்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். சொந்த பந்தத்துக்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு உருவாகும். ஏன்னா குருபவன் 4ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 4என்ற சொந்த பந்தத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகமாகும். அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா உங்களை முதன்மைப்படுத்துவாங்க. உங்கள் குடும்பத்திலையும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும். 4ன்றது வீடு, குரு பார்வைன்றது சுப நிகழ்ச்சி. அப்போ உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சறதா இருக்கலாம், அல்லது ஒரு பெண் ருதுவாகிறதா இருக்கலாம், அல்லது பெண்ணுக்கு ஒரு சடங்கு வைக்கிறதா இருக்கலாம், ஒரு பெண்ணுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துறதா இருக்கலாம், அல்லது திருமணமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடந்தே தீரும் இந்த கடகராசிக்கு 2025ஆம் ஆண்டில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு 4ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் சரி, 4ஆம் இடத்துக்கு குரு பார்த்தாலும் சரி, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிறது உறுதி. அந்த சுப நிகழ்ச்சிக்கு என்னவா இருக்கும் அப்படின்றது உங்கள் சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணணும். அது நீங்கள் விருப்பப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சிருக்கு. சனி பகவான் தன்னுடைய பயணத்தை முடிச்சு போகும்போது ஏதாவது நல்ல பலன்களை கொடுத்துட்டு தான் போவார். அப்படிங்கிறதுனால உங்கள் வாழ்க்கைக்கு நீண்ட நாளுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்த நிச்சயமாக கொடுப்பார். அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமில்ல. 4ஆம் இடத்தாங்க படிப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு படிப்பு முடிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொன்னாலும் புதுசாக ஏதாவது படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கிறதா இருக்கலாம், புதுசாக ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கிறதா இருக்கலாம். நம்ம படிப்பு மட்டும்தான் படிப்புன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை, எதை கற்றுக்கிட்டாலும் அது கல்வி தான். கல்வி, ஸோ ஏதோ ஒரு கல்வி அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த கல்வியின் மூலமாக ஒரு லாபம், வெற்றி, ஒரு தொழில் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உருவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சனிமான் 4ஆம் வீட்டை மட்டும் பார்க்கல, 4, 6, 8ன்ற 3 பாவங்களையும் பார்க்குறாங்க. ஸோ இதனால் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்ச் மாதத்துக்கு பிறகு அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மார்ச் மாதத்துக்கு பிறகு வருது. அதை பயன்படுத்தி செய்யுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ராசிக்கு பாகிஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காங்க, அதனாலையும் கூட உங்களுக்கு தொழில் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. இது வரைக்கும் ஜாப்பில் இருக்கீங்கன்னா அந்த ஜாப்பை முடிச்சுட்டு தொழில் ஆரம்பிங்க. அந்த ஜாப் எதுக்காக நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அதே கூட நீங்கள் தொழிலாக வைக்கலாம். ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 8ஆம் வீட்டு ராகு பகவான் என்ன செய்வார்? இது மறைவு ஸ்தானம். ராகு 8ஆம் வீட்டில் இருக்கும்போது கெடுதல் செஞ்சிருவாரோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 8ஆம் வீட்டு ராகு கெடுதல் செஞ்சால் அது சமுதாயத்தின் முன்னாடி ஒரு அசிங்கம், அவமானங்களை ஏற்படுத்திடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 8ஆம் வீட்டில் இருக்க ராகுவை ராசியில் இருக்க 12ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையை பார்த்துறாங்க. ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தன வரவுகளை ஏற்படுத்தும், பொருளாதார லாபங்களை ஏற்படுத்தும். உழைக்காத வருமானம், உயிர் சொத்து, பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் வராதுன்னே நினச்சிட்டு இருப்பீங்க, அந்த சொத்து திடீர்னு உங்கள் பேருக்கு மாறி நிற்கும். அதுக்கான அமைப்பு கிரகம் தான் கொண்டு வரும். கிரகம் நிறைச்சா எதையும் செய்யலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு 2025 கடகராசிக்கு நிச்சயம் உண்டு. மொத்தமாக சொல்கிறேன், கடகராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பொற்காலமே அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை. உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் வீட்டு குரு, விரைய குரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய சுயஜாதத்தின்படி நல்ல தசாபுத்திகள் நடந்தது அப்படின்னா இடமாற்றங்களை கொடுக்காது. இடமாற்றம் இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. 4ஆம் வீட்டை குரு பார்த்துட்டதுனால கடகராசிக்கு இடமாற்றம் இருக்காது. 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்துட்டார் அப்படின்ற ஒரே காரணத்தினால உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் எதிரிகளுடைய தொந்தரவு பெரிய அளவில் இருந்திருக்கும். கடந்த 2024 ஜனவரியிலேருந்தே இருந்திருக்கும். 2024 ஜனவரியெல்லாம் உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவில் தான் நீங்கள் சமாளிச்சுருந்துருப்பீங்க. ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், எதிரிகள் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. இப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு தேடினா கூட கிடைக்க மாட்டாங்க.
அவங்கள பார்த்து நீங்கள் பயந்தது போக உங்களை பார்த்து அவங்க பயப்பட வேண்டிய காலகட்டங்கள் 2025. ஸோ 2025 மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. கடகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நிறைய மார்க். அதாவது உங்களுக்கு படிப்பு 4ஆம் இடம் உங்கள் பிறப்பு ஜாதத்திலே சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த 2025 இந்த கோச்சார கிரக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்பை உயர்த்த தான் செய்யும். இந்த வருடம் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்றது கேரண்டி, உறுதியான ஒரு விஷயம், மாற்றமே இல்லை. அதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, 8ஆம் வீட்டை குரு பார்க்குறாங்க, அதே மாதிரி ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியில் வருவீங்க. படிப்பு ஏற்கனவே இந்த அஷ்டம சனியில் தடையாக இருந்திருக்கும். படிப்பு ஒரு தொழில் கல்வி படிச்சிங்கன்னா அந்த தொழிலை பதிவு பண்ணணும் இல்லையா? அந்த தொழிலை பதிவு பண்ணும்போது ஏதாவது ஒரு எழுத்து பிழை இருக்குது, இல்லை அந்த பேப்பர் கிடைக்கல, இந்த பேப்பர் கிடைக்கல, இப்படிலாம் சொல்லி உங்களை அலைக்கழிச்சிருப்பாங்க. இந்த அலைக்கழிப்புக்கு மீறி இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ நீங்கள் அதை அடைவீங்க. அதன் மூலமாக எதிர்காலத்தில் வெற்றியும் அடைவீங்க. ஸோ 2025 உங்களுக்கு வெற்றி தான், படிப்பை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கடகராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது பூனை இருக்குது இல்லைங்களா? பூனைக்கு உணவு வைங்க. ஏன்னா உங்கள் ராசியினுடைய அதிர்ஷ்டமே அதுதான். தந்தை வயது உள்ளவங்களுக்கு உதவி செய்யுங்க. இது 2025 நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இன்னும் பன்மடங்காக்கி காட்டும். நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் சரி, கடக லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யோகமே இந்த 2025. உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் உங்கள் ஜோசியர்களை அணுகி பார்த்துக்கோங்க. ஏன்னா யோகம் இருக்குது, அந்த யோகத்தை பெருக்கிக்கணும், அந்த யோக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். ஸோ அதுக்காக சொல்கிறோம், தொழில் ஆரம்பிக்கணும், தொழில் ஆரம்பிக்கலாம், தொழில் ஆரம்பித்தா வெற்றி உண்டு. படிக்கலாம், படிக்கணும், படித்தால் வெற்றி உண்டு. அதே மாதிரி தொழில் ஆரம்பிங்க, நல்லபடியாக படிங்க, நல்ல ஒரு வெற்றி அந்த 2025 ஈட்டுங்க அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களோடு ஆரம்பித்தோம். வாழ்த்துக்களோடு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.